ரொம்ப மனசு கஷ்டத்துல இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். இது எனக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ மட்டும் இல்ல. நம்ம 4 மாவட்டத்துக்கு சம்மந்தப்பட்ட குடிநீர் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ. அதனால நீங்க எல்லாருமே இத பார்க்கணும். இத எல்லார்கிட்டயும் நீங்க பகிரணும். குறிப்பா வந்து நம்ம தாமிரபரணி ஆற்றுல வந்து முக்கியமான பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. சாக்கடை கலக்கிறது தான் முக்கியமான பிரச்சனை. அந்த சாக்கடையை கலக்க விடாம இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது பணம் கிடைச்சிராதா? மத்திய அரசு தந்துராதா? மாநில அரசு தந்துராதா? முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு 59 கோடி ரூபா இன்னைக்கு வந்து நெல்லை மாநகராட்சிக்கு ஒரு பெரிய தொகை கிடைச்சிருக்கு. ஆனா இந்த தொகையை அவங்க வந்து பாழ்படுத்த போறாங்க. இதை நினைக்கும் போதுதான் மனசுக்கு வேதனையா இருக்கு. அதை பத்தி தான் அந்த விரிவா உங்ககிட்ட நான் பேச போறேன். அதாவது நான் 2018ல ஒரு வழக்கு திறந்தேன். தாமிரபரணி ஆற்றுல வந்து சாக்கடை கலக்கக்கூடாது. அது போக நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றுக்குள் இருக்கக்கூடிய மண்டபங்களை எல்லாம் சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வழக்கு திறந்திருந்தேன். அந்த வழக்குக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2024 மார்ச் மாசம் தீர்ப்பு கிடைச்சது. அந்த தீர்ப்புல அதாவது மண்டபங்களை எல்லாம் இந்து அறநிலையத்துறை வந்து சீர் செய்யணும். அப்புறம் இந்த சாக்கடை எந்தெந்த மாநகராட்சி நகராட்சியில கலக்குதோ அவங்க எல்லாம் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கினாங்க. ஆனால் தீர்ப்பை வந்து யாருமே சரிபட செயல்படலை. இதுக்காக மாநகராட்சி ஆணையாளர்லாம் கூப்பிட்டு அவருக்கு வந்து பயன்லாம் போட்டாங்க. ஆனாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதுக்கிடையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த 2024 வந்து நவம்பர் மாசத்துல 10ஆம் தேதி நீதியரசர்களே நேரில் வந்தாங்க. நேரில் வந்து பார்த்து இங்க இருக்கக்கூடிய சாக்கடையெல்லாம் பார்த்துட்டு இப்படி சாக்கடையை தாமிரபரணியில கலக்கலாமா? வேதனையா இருக்க. உங்க வீட்டுக்குள்ள இப்படி சாக்கடை கலப்பீங்களா அப்படின்னு சொல்லி வேதனையோட அந்த அதிகாரிகளை வந்து ஏசிட்டு போனாங்க. அப்படி இருந்தும் இவங்க எந்த நடவடிக்கை எடுக்கல. இதுல பாத்தீங்கன்னா 2026 ஜனவரியில ராஜஸ்தானில் வந்து வாழக்கூடிய 23 நதிகளை மீட்டெடுத்த நீர் மனிதர் ராஜேந்திர சிங்க நம்ம ஊருக்கு அனுப்பி அவர் வந்து ஒரு வரைவு திட்டத்தை தயார் பண்ணிட்டாங்க. இந்த வரைவு திட்டம் மூலமா நம்ம மத்திய அரசு கிட்ட பணத்தை வாங்கி தாவரவர்ணியை காப்பாற்றோம் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அவரும் வந்தாரு. இங்க வந்து பார்த்துட்டு நம்ம நதியை பார்த்து இந்த நதி வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்க நதி, இந்த நதியை உடனே காப்பாற்றணும், இல்லாட்ட அந்த நதி செத்து போகும், செத்து போக விட்டுறக்கூடாது. இந்த நதி செத்து போச்சு அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய 4 மாவட்டத்தோட குடி தண்ணீர் மட்டும் இல்லாம விவசாயமும் தொழிற்சாலையும் போயிட்டா இது பாலைவனம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வரைவு திட்டத்தை தயார் செய்து தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த நிலையில தான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 59 கோடி ரூபாய் இப்போ வந்து மாநகராட்சிக்கு ஒரு பெரிய தொகை கிடைச்சிருக்கு. இந்த பெரிய தொகையை வச்சு இவங்க வந்து சாக்கடையை வந்து நிறுத்துவாங்க அப்படின்னு நினைச்சா இவங்க போட்டிருக்க திட்டமே நம்மளை வந்து திடுக்கிட வைக்குது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா தாமிரபரணி ஆற்றுக்குள்ள வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் நாங்க முள்செடியை பிடிங்கிட்டு இந்த பகுதியில வந்து நாங்க வந்து மரங்களை நடும்போது ஆற்றுக்குள்ள மரத்தையே நடக்கூடாது அப்படின்னு சொல்லி பொதுப்பணித்துறை வந்து எங்களுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்குது. அதை விட அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களை வந்து ஓரம் கட்டி கரையில தான் நீங்க வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மாநகராட்சியில இந்த 56 கோடி ரூபாவையும் கொண்டு போய் சாக்கடையில அவங்க நிப்பாட்டு எந்த திட்டமும் போடலை. அதெல்லாம் சும்மா கண் துடைப்புக்கு எப்படி நீதியரசர்கள் வரும்போது மேக்கப் போட்டாங்களோ அந்த மாதிரி தாமிரபரணிக்கு மேக்கப் போட்டு போடுறதுக்கு மட்டும்தான் திட்டம் போட்டிருக்காங்க. மற்றபடி இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு 100 இடத்துல மக்கள் உட்கார்ந்து காற்றாட இவங்க வந்து ஒரு பெஞ்சு போட போறாங்களாம். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த இப்ப நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய மிகவும் பழமையான மிக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய தைப்பூசம் மண்டபம் பக்கத்துல 27 இடத்துல இவங்க என்ன பண்றாங்க, நிழல் கூட அமைக்க போறாங்களாம். உள்ள ஒரு ஹோட்டல் வருதான், பார்க்கிங் வருதான், வாக்கிங் போவதுக்கு இடம் வருதான். இதெல்லாம் எதுக்குங்க? அதாவது சாக போறக்கூடிய தாமிரபரணியை காப்பாத்துங்கன்னு சொன்னா நீங்க என்ன அப்படின்னு சொன்னா மேக்கப் போட்டு அந்த அம்மாவை சாவடிக்க, அதாவது பாடையில கொண்டு படுக்க வைக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இது வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது பார்த்துக்காங்க. ரொம்ப மனவேதனையில சொல்றேன். இது எந்த அதிகாரிகள் இப்படி வந்து திட்டம் போடுறாங்க அப்படின்னே தெரியல. நீங்க இந்த 59 கோடி ரூபாய் நீங்க என்ன செய்யணும்? நீங்க இந்த 23 இடத்துல சாக்கடையை சொல்றீங்களா, அந்த சாக்கடையை நிறுத்துவதற்கு திட்டம் போடணும். எப்படி வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங்ல வந்து வரக்கூடிய கழிவு தண்ணீர் எல்லாம் இயந்திரம் மூலம் சுத்திகரிச்சு அந்த பகுதியில் மரத்தை வளர்க்காங்களோ அதே மாதிரி நீங்க மரத்தை வளர்க்கணும். கரையில மரம் வச்சு மரம் வளர்க்கணும். அதோட மட்டும் இல்லாம மாநகராட்சிக்குள்ள பாயக்கூடிய 4 கால்வாயா இருக்கக்கூடிய நீங்க இரட்டை கால்வாய், அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாளையம் கால்வாய், கோடகன் கால்வாய், இந்த கோடகன் கால்வாயில் கலக்கக்கூடிய சாக்கடையை பாளையங்கோட்டை மேலப்பாளையம் டவுன்ல கலக்கக்கூடிய சாக்கடையை நிறுத்துறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணணும். அது மட்டும் இல்லாம நீங்க பேங்க் மாதிரி சேர்த்து வச்சிருக்கீங்களே ராமியன்பட்டி, அந்த ராமியன்பட்டியில மக்களே வாழ முடியாத அளவுக்கு ஒரு மிகவும் குப்பை மேடாகவும் அங்க இருக்கக்கூடிய சாக்கடை மோசமாக இருக்குது. அந்த சாக்கடையை சுத்திகரிக்கணும். இது நீங்க 59 கோடி ரூபாய் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உண்மையிலே இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயத்தை செய்யறீங்கன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி கட்டடம் கட்டுறது, அது கட்டுறது, இது கட்டுறது அப்படின்னு சொன்னா சாக போற பெண்ணுக்கு நீங்க பூமாலை போட்டு சந்தனம் சாத்தி அவளை மீண்டும் சாகடிக்க போறதுக்கான ஒரு சமம்.
மனவேதனையோட பேசுறேன். தாமிரபரணிக்காக மனவேதனையோட பேசுறேன். இது வரைக்கும் எந்த வீடியோவிலையும் நான் இந்த மாதிரி மனவேதனையில் பேசுனது கிடையாது. இந்த தடவை நான் பேசுறேன். தயவு செஞ்சு இந்த திட்டத்தை பூரா இது பண்ணிட்டு சாக்கடை நிறுத்தத்துக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய இந்த 7 கிலோமீட்டர் ஒரு 25 படித்துறை தான் இருக்கு. அந்த படித்துறையிலையும் மண்டபம் பாத்தீங்கன்னா உடஞ்சு கிடக்க கல்களை தூக்கி வச்சு அதை சீர் செய்யுங்க. இது போதும். இந்த 2 விஷயத்தை செஞ்சாலே தாமிரபரணி காப்பாற்றப்படும். மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஆணையாளரும் இப்ப இருக்கக்கூடிய மேயர், துணை மேயரும் பெரிதளவு பாராட்டப்படுவாங்க. நிச்சயம் செய்வீங்கன்னு நம்பிக்கையோட நான் இந்த வீடியோவை பகிர்ந்தேன். இது கோபம் இல்லை, உங்ககிட்ட கோரிக்கை. இதை நீங்க எல்லாருக்கிட்டையும் பகிருங்க. இந்த பிரச்சனையை எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க. நதியை காப்பாற்றுங்க. நதி இருந்தால்தான் நாம் வாழ முடியும். இல்லது சந்நிதிக்கு நம்ம பாலைவனத்தை தான் விட்டுட்டு போகணும். மிக்க நன்றி, வணக்கம்.